देता। மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். फिर एक बार फिर आपको परमेश्वर नाम से आपके धन्यवाद நான் வசனமே கேட்கல, लेकिन वचन में नहीं पूछा, நான் தூங்கிட்டு இருந்தேன். लेकिन मैं सो ही रही थी। அந்த வசனம் என்கிட்ட மறுபடியும் என் காதுல பேசிட்டு, लेकिन वो वचन फिर से मेरे कानों में वो गूंज रहा था। உங்களுக்கு எந்த வசனம் பேசுவா? लेकिन आपको कौन सा वचन बात किया? அந்த வசனம் எனக்கு எனக்கு என் காதுக்குள்ள சொல்லுத மாதிரியே இருந்துச்சு. लेकिन ये वचन मेरे कान में बोलता समय मैं सुना। நைட்ல எனக்கு அப்படி ஒரு ஆள் என்கிட்ட பேச மாதிரி, लेकिन रात के समय में कोई तो एक व्यक्ति मेरे कान में आके बोल रहे करके मैं महसूस किया। அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், परमेश्वर वचन के अंदर विश्वास योग्य है। நானும் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வார்த்தையில உண்மையா இருக்கிறோமா? लेकिन हम और आप परमेश्वर के वचन के अंदर क्या सच्चाई के साथ रहते हैं? தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், भविष्यद्वक्ता के जरिए से इस्राएल लोगों को परमेश्वर इस तरह कहते हैं, மலைகள் விலகினாலும் पहाड़ टल सकती है, பெரிய பெரிய காரியங்கள் பெரியவர்கள், लेकिन बड़े बड़े कार्य बड़े बड़े लोग, நம்ம எல்லாரும் அன்பு கூறுகிற ஒரு பெரியவங்களா இருக்கலாம், लेकिन हमें प्रेम जताने वाले बड़े लोग ही रहेंगे। அப்போ மலைகள் விலகினாலும் पर्वत टल सकती है, மலைக்கும் பர்வதத்துக்கும் ஒண்ணுதான், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் पहाड़ हिल सकती है, பெரிய பெரிய நம்ம நினைச்ச பெரிய பெரிய காரியங்கள் நம்ம இழக்கலாம், लेकिन बड़े बड़े कार्य हम खो सकते हैं। ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலக. ஆச்சரியமா இது எனக்கு நைட், लेकिन परमेश्वर कहता है लेकिन मेरी अनुग्रह तुझे कभी भी नहीं छोड़ेगी। நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார், लेकिन इस दिन में भी परमेश्वर हर एक समय हमसे और आपसे बात करते हैं। என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், परमेश्वर का वचन कहता है मेरी अनुग्रह तुम्हें नहीं छोड़ेगी, என் சமாதானத்தின் உடன்படிக்கை मेरी शांति की सहायता நிலை பெயராமல் இருக்கும் என்று वो स्थिर रहेगी कर परमेश्वर के वचन कहता है। யார் சொல்லுதா? कौन कहता है? மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார்। लेकिन परमेश्वर कहता है मैं तेरे संग था बहुताई से चाहकर इस वचन को कह रहा हूँ कर वचन कहता है। மனதுருகிறாரு? क्यों परमेश्वर हमारे ऊपर तरस खाते हैं? நீ சிறுமைப்பட்டு இருக்கிற, लेकिन हम दीनता में हैं, நீ பெருங்காற்றில் அடிபட்டு இருக்கிற, लेकिन बड़ी तूफान से तू लड़ रही है, நீ தேற்றரவற்று இருக்கிறாய், लेकिन तू तसल्ली लेने वाली है। இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, लेकिन तेरे कार्य को मैं प्रकाशित करूंगा कर கல்லுகள்னா என்ன நினைக்கீங்க? நம்ம கல் இப்ப நல்லா இல்ல, பிரகாசிக்கல, நம்ம பிள்ளைகள் பிரகாசிக்கல, लेकिन ऐसा बोलेगा तो क्या हमारे कार्य प्रकाशित है? हमारे बच्चे लोग प्रकाश के मार्ग पर चल रहे हैं, ஆனா ஆண்டவர் பேசுகிறார், लेकिन फिर भी परमेश्वर हमसे बातें करते हैं, பிரகாசிக்க செய்வேன், लेकिन इस पत्थर को मैं प्रकाशित करूंगा कर நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக, बहुमूल्य रत्न के समान तुम्हें प्रज्वलित करूंगा कर। அஸ்திபாரத்துக்கு என்ன கல் போடுவாங்க? लेकिन बिल्डिंग बनाने के जमन जो डालते हैं वो कौन सा पत्थर डालते हैं? பாறையில் உள்ள கல் போடுவாங்க, பாறையில் உள்ள கல் போடுவாங்க, चट्टान की पत्थर को डालते हैं। ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார், लेकिन परमेश्वर ने भविष्य की दत्ता के जरिए से बातें करने लगे, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, नील के रत्न के समान तेरे अस्तिवार को मैं फिर से बनाऊंगा। யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அது அவர்களுக்குரியது, लेकिन जो कोई भी इस बात को विश्वास करते हैं उन्हें वो हो जाएगा। உன் பலகணிகளை பழிங்கும், लेकिन तेरे कार्य को मैं खोलकर, உன் வாசல்களை மாணிக்க கற்களும், तेरी घर की फाटक को, நம்ம வீட்டை நினைச்சு பாருங்க, हमारे घर को आप याद कर அந்த வீடு என்ன செஞ்சிருக்கு? அஸ்திவாரம் நீல கல்லால் ரத்தினங்களால் போடப்பட்டிருக்கு, हमारे घर की नींव किस पत्थर के अंदर डाला गया है? நம்ம வீடு நம்ம குடும்பம், लेकिन हमारा घर हमारा परिवार है। அல்லேலூயா। அப்போ உன் வாசல்களை மாணிக்க கற்களும், எப்படி இருக்கும் வாசல்? तेरा घर रत्न की द्वार बनेगा, உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், लेकिन तेरे सारी मार्ग बहुतायत से मैं पूर्ति करूंगा। இவ்வளவு வர்ணனை அவர் சொல்லிட்டு, लेकिन इतना वर्णन परमेश्वर कहेगा, உன் பிள்ளைகளின் சமாதானம், तेरे बच्चों के बीच में शांति, பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரா ஒருவேளை இப்ப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், अगर अपने बच्चे आज उद्धार नहीं पाए रहेंगे, சர்ச்சுக்கு வந்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணா போதாது, लेकिन कलीसिया में आकर बाइबल पढ़ेंगे तो इतना काफी नहीं है। வசனப்படி நம்ம நடக்கணும்,
वचन के अनुसार हमें चलना है। நம்ம நல்ல ஜெபம் பண்ணிறதா இருக்கும், நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கமா இருக்கும், ஆனா உள்ளான மனுஷன் வல்லமையாய் பிரகாசிக்கணும். लेकिन हम अच्छे प्रार्थना कर सकते हैं, अच्छे बाइबल पढ़ सकते हैं, लेकिन भीतर की आत्मा हमारे अंदर बलवान होना है। இந்த ஆண்டவரின் வாக்குத்தத்தங்கள், लेकिन ये सारा कार्य परमेश्वर की वायदा है। அப்போ எது விலையேற பெற்றது? तो कब कौन सा बहुमूल्य है? ஆத்தும மீட்பு அருமையானது. लेकिन आत्मा की छुटकार होना बहुत मूल्य है। முழுவதையும் ஆதாயப்படுத்தினார்। लेकिन इस संसार को तुम आदाय करोगे तो भी ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார்। अगर तेरी आत्मा नष्ट हो जाएगा तो तुझे क्या लाभ है? லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்களா? அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, तब हमारे बच्चे लोग कैसे रहेंगे? இப்ப ஏனோ தானோன்னு இருக்கலாம், लेकिन अभी हमारे बच्चे लोग उदासीन के साथ रह सकते நல்லா हैं, இருக்கலாம், फिर भी अच्छे रहेंगे, लेकिन अंत तक उद्धार कर की बातें उनके अंदर होना है। நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள்। हमारे बच्चे लोग परमेश्वर की आज्ञा से आना है। உன் பிள்ளைகளுடைய சமாதானம் तेरे बच्चे लोग के भीतर शांति होने दे। இப்ப சமாதானம் இல்லாம இருக்கலாம், अगर अभी हमारे बीच में शांति नहीं है, நம்ம பெற்ற பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, लेकिन हमारे पैदा किए बच्चे लोग ही नहीं, நம்ம மருமக்களும் தான், हमारे बहू लोग भी, அது நம்ம பிள்ளைகள் தானே, वो भी हमारी बेटी से समान है। நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பார்। धर्म के अंदर हम स्थिर बनना है। என்ன ஆச்சரியமா இருக்கு வார்த்தைகள், कितना बहुमूल्य है और अद्भुत है वचन परमेश्वर की। கொடுமைக்கு கொடுமை மாறும், परिवार बदलता है, ஆனா நம்ம அது தூரமாயிடும், लेकिन उससे हम दूर हो जाएंगे। சங்கீதக்காரர் 49:5 சொல்றாரு, भजन संगीता 49:5 में कहता है, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு அந்த வசனம் நான் எத்தனை தடவை பைபிள் என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? நம்ம உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது, लेकिन इस सारा संसार विपत्ति के अंदर बढ़ रहा है। எப்போ சமாதானம் குறையுதுன்னு நமக்கு தெரியாது, कब अशांति आ जाएगी हमें नहीं मालूम है। அன்பு குறைவு, प्रेम कमी है, அவ சொன்ன மாதிரி பலவீனங்கள், लेकिन बहन कहने लगी बलहीनता हमारे बीच में है, பற்றாக்குறைகள், कई कमी घटिया है, இதெல்லாம் நம்மள பயமுறுத்தும், लेकिन ये सारी कार्य आके हमें डराती है। இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, लेकिन भजन संगीता इस तरह कहते हैं, என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும். 49:5 அதாவது நம்மளை தொடர்ந்தாங்க யாரும், विपत्ति के दिन में जब मैं उड़ूंगा मरने वाले हूँ। அவங்க ஏன் தொடர்ந்தாங்க? அவங்க நினைவுல அக்கிரமம் இருக்கு, लेकिन हमारे पीछे वो क्यों आते हैं? उनके मन में बुराई कार्य है, அது நம்மளை சூழ்ந்து இருக்கு, लेकिन हमारी चारों ओर उस बात को हम அது देखते हैं, தீங்கு நாள்னு இவர் சொல்லுகிறார்। लेकिन वो बुराई के दिन नहीं कर वचन कहता है। இந்த வார்த்தைகள் சில நாளா அவர் எனக்கு சொன்னார் இந்த வசனம், लेकिन ये बहुत दिन के पहले परमेश्वर ये वचन हमसे बातें किए, தேவன் பேசினா எனக்கு இருப்பிடம் சொல்ல மாட்டாரு, लेकिन परमेश्वर वो बातें करते हैं तो वो कार्य नहीं बताते हैं। அந்த வசனம் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன், लेकिन वो वचन कहाँ है कर मैं वो जांच कर बोल देती ஆனா हूँ। இந்த வசனம் சொல்லும்போது அவர் இருப்பிடம் சொன்னார், लेकिन ये वचन बोलते समय இருப்பிடம் சொன்னார், சொல்லிட்டு அல்லேலூயா। அப்போ நான் சங்கீதம் 49:5 மறுபடியும் வந்துட்டே இருக்கு, लेकिन माँ जी के कान में भजन संगीता 49:5 ये वचन बार बार उनके कान में सुनाई दे रहा था। நான் தூங்கிட்டு இருந்தேன், माँ जी सो रहे थे, ஆனா இந்த வசனம் மறந்துடக்கூடாதுன்னு நான் எழும்பி வாயை கொடிச்சிட்டு அந்த சங்கீதத்தை பார்த்தேன், लेकिन ये वचन नहीं बोलना कर मैं लिख के एक जगह पर रख गई। எப்படி இருக்கு பாருங்க, என்னை தொடர்கிறவர்களுடைய जो लोग मेरे पीछे होते हैं அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும், बुराई की कार्य मुझे ना, அப்ப யாரோ நம்மை தொடர்ந்தாங்க, लेकिन जो बुराई कार्य हमें घेर सकते हैं तो, அக்கிரமம் மனசுல உள்ள அக்கிரமம் நம்மை சூழ்ந்து இருக்குது, लेकिन उनकी जो बुराई बातें हैं हमारी चारों ओर नहीं आना அது चाहिए। இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அது தீங்கினாரு, लेकिन भजन संगीता वाला इस तरह कहते हैं वो बुराई की कार्य है, அது மட்டுமா சொல்றாரு, वही नहीं बोलते। நான் பயப்பட வேண்டியது என்ன? लेकिन भजन संगीतकार इस तरह कहता है मैं जो कार्य डर रहा वो क्या है? நீங்கள் யாரு? मैं और आप कौन है? அது உன்னதமான தேவனுடைய
பிள்ளைகள். लेकिन उन्नत स्थान पे रहने वाले बच्चे लोग हैं. நமக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியாம வருகிறது இல்லை. लेकिन हमें जो भी तकलीफ आता है उनको मालूम नहीं है, कर नहीं है. அந்த ஆண்டவர் பேசுகிறார். लेकिन परमेश्वर बातें करते हैं. மலைகள் விலகினால் पर्वत हट सकती है, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் पहाड़ स्थिर हो सकती है, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் लेकिन आपकी अनुग्रह मुझे नहीं छोड़ते हैं. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று मेरी शांति की कार्य आपके भीतर हो लेना है. உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर हमारे ऊपर तरस खाता है. எல்லாமே விலகி ஒன்றும் இல்லாம சூன்யமா இருக்கலாம். लेकिन सब कुछ खोकर कुछ भी नहीं रह सकता है, वैसे भी समय रह सकता है. நானும் நீங்கள் உலகத்தார் இல்ல. लेकिन हम और आप इस संसार के लोगों की तरह नहीं है. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हम इसलिए चुना है हर वक्त हम खुशहाली बनकर रहने के लिए. वो परमेश्वर ने मैं बहुतायत से पुकारा है. इस मनुष्य के समान नहीं है. அவர் அழைத்தபடினால் நாம் வந்திருக்கிறோம். लेकिन जैसे परमेश्वर ने हमें बुलाया है उसी समान हम इस जगह पर आए हैं. लेकिन हमें घर में बैठकर आराम ले लेते हैं. சமயம் பொன்னானது. लेकिन ये समय बहुमूल्य है. தேவ வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की ओर से वचन आपकी ओर आ रहा है. என் வாழ்க்கையின் அனுபவத்தை உங்களுக்கு கூறி கொண்டிருக்கிறேன். उनके जीवन के अनुभव की कार्य आपके बीच में हम रख रहे நம்ம हैं. ஆண்டவர் பேசுகிற தேவனாய் लेकिन இருக்கிறார். परमेश्वर हमसे अब आपसे बातें करने वाला परमेश्वर है. நம்ம அங்கலாய்ப்பை காண்கிற தேவனாய் இருக்கிறார். हमारे हर एक कार्य को जानने वाले परमेश्वर है. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். யார் கலங்காதேன்னு சொல்ல முடியும்? कौन हमें बोल सकता है तुम व्याकुल मत हो? நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் நம்ம சொல்ல முடியாது. लेकिन हमें हमारे बच्चे लोग को हम नहीं बोल सकते हैं. அவர் கலங்காதேன்னா அவர் கலங்காதே தான். लेकिन आप कलंकित मत हो. கண்ணீரை அவர்தான் துடைக்க முடியும். लेकिन हमारे आंसू को वही पोंछते हैं. யாரும் துடைக்க முடியாது. इस संसार में कोई नहीं पोंछ सकता. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் அணிந்திருக்கிறோம். लेकिन देखिए इतना बड़ा परमेश्वर को हम जान रहे हैं. நம்ம அணிந்திருக்கிறோமோ யாரெல்லாம் அவரை அணிந்திருக்கிறோம்? जो कोई उनको और जान रहे हैं. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம். दूसरा कोरिन्थियर 5वां अध्याय. நான் உங்களுக்கு பார்க்கலையே. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 2 வசனமா பாருங்க. दूसरा कोरिन्थियर 5वां अध्याय 2 दिनों அது பார்க்கணும். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. 2 வசனம். 5:2. 2 கொரிந்தியர் 5:2. அதான் வாசிக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். इसमें तो हम करते हैं और बड़े लालसा रखते हैं कि हम स्वर्गीय घर को पहन लेंगे. தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். हम इस कार्य को धारण करना है. பரம வாசஸ்தலம் எது? यीशु क्रिस्त. हम अनंत काल की जगह किधर जिस जगह पर है वही यीशु मसीह की जगह पर. அவருடைய பிள்ளைகள். हम सब उनके बच्चे हैं. நம்ம எல்லாரும் இயேசுவை தரித்திருக்கிறோம். हम सब यीशु मसीह को धारण किए हैं. சந்தேகப்படக்கூடாது. हम इसमें थरथराना नहीं है ना. ஒரு சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, உங்களுடைய பிரமாணங்களை விட்டு விலங்குறவர்களை நீர் மிதித்து போடுகிறீர்கள். लेकिन एक भजन संगीत में इस तरह कहता है, आपकी प्रमाण की कार्यों को मैं सीखने के लिए. ராகாவி எந்த வசனம்? 119 18 வசனம். வாசிப்போம். 119 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருந்தேன். எப்படி சொல்லிதாரு ஆண்டவர்? நம்ம ஆண்டவரை தரிச்சிருக்கோம்.
हम परमेश्वर को धारण किए हैं। 119 118 நீதி வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். 119 जितनों ने तेरी विधियों को मार्ग से भटक जाते हैं, உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. அல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது? உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். जिन्होंने तेरी विधियों को मार्ग भटक जाते हैं, அவருடைய வார்த்தைகளை விட்டு விலகும் போது, लेकिन उनका वचन छोड़कर हम भटक जाएंगे तो ஆண்டவர் என்ன பண்றாரு? परमेश्वर क्या कहते हैं? மிதித்து போடுகிறார். परमेश्वर उड़ा देता है। அல்லேலூயா. நம்மள உபாயம் பண்ணி ஒண்ணும் செய்ய முடியாது. அது மாயை. हमारी योजना से हम कुछ नहीं कर सकते। ये सारा माया के समान है। அவர் வார்த்தை நமக்கு ஜீவன். उनका वचन हमारे लिए जीवन है। அவருடைய வார்த்தை நம்மை காக்கும். उनका वचन हमें चलाती है। யார் நம்மை என்ன செய்ய முடியாது. कोई भी हमें कुछ भी नहीं कर सकते हैं। அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. जो कोई भी परमेश्वर कार्य करने के लिए इच्छा रखता है, उसे कोई भी रुकावट नहीं कर सकते हैं। அவர் நம்மை மேன்மைப்படுத்தும்படி நம்மை நோக்குகிறார். परमेश्वर हमें उन्नत स्थान पर ले चलने के लिए वो इच्छा रखता है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு அவர் சங்கீதக்காரர் சொல்றாரு, உங்களுடைய பயப்படும் பயம் எனக்கு சிலிர்க்கிறதுன்னு சொல்கிறார். लेकिन भजन संगीत वाला इस तरह कहता है, आपकी ओर बढ़ने की कार्य मेरे अंदर डालिए कर பேசுற எனக்கு சிலிர்க்கிறதான நான் ஆராய்ச்சி பண்ணணும். लेकिन हम पर कार्य को जांचना है। அல்லேலூயா. அவர் அன்பான தேவன். இந்த பாட்டு என்னை ரொம்ப பேசிச்சது. लेकिन परमेश्वर बहुत प्रेमी है कर इस गीत ने मुझसे बातें किया। உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி நம்ம அப்படியே படிக்கிறோம். लेकिन उन्होंने जो क्रूस के तले किया हुआ उस महान कार्य को याद कर कलवारी रत्न நமக்காக சிந்தி, लेकिन उस कलवारी के ऊपर गिरा हुआ हर एक लहू के द्वारा நம்ம சிந்தையில அன்பு இல்ல, हमारे विचार में प्रेम नहीं है, பேச்சுல உண்மை இல்ல, हमारी बातों में सच्चाई नहीं है, தயவு இல்ல, उसमें दया नहीं है, ஒண்ணுமே கிடையாது, कुछ भी नहीं है। ஆனா நம்ம அதுதான் உளையான செயல்। लेकिन फिर भी हम वही कार्य को देखते हैं। उस कीचड़ से परमेश्वर हमें उठाकर उनके लहू के द्वारा हमें धोया है। कितनी प्रेम है। हम उनके बच्चे अगर हो सकते हैं तो उनके समान हमें बनना है कर वो चाहते हैं। शास्त्र में लिखा हुआ हर एक वायदा हमारे लिए और आपके लिए है, लेकिन उसे हम स्वतंत्रित करना है हमारे जीवन में। इसे ना कभी भी हमें नहीं छोड़ना है। हालेलुया, हालेलुया। எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன்। நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கோம், लेकिन हमें और परमेश्वर के बीच में बहुत दूर है हम। ஏன்னா அவரை பற்றி அறிவு இருந்தும் இல்லாதவர்கள் போல நடக்கிறோம்। लेकिन उनके बारे में जो सोच हमारे है अंदर है वो नहीं है कर सामान्य में जी रहे हैं। लेकिन फिर भी परमेश्वर हमें और आपको दूर कर आए हैं। लेकिन परमेश्वर हमें उनकी बाहों में लेकर हमें चुम्बन देते हैं। वो माँ से भी बढ़कर है। उनको छोड़कर हम कहाँ जा सकते हैं? वही हमारा चट्टान है, वही हमारे सब कुछ है। उनकी समान सुरक्षा इस संसार में कहीं नहीं मिलती है। लेकिन हमारे बच्चे लोग कहीं भी रहे, लेकिन हमें डरने की चिंता नहीं है। अगर हमारे पीछे होने वाले बुराई की कार्य हमारे चारों रहेगा तो भी
वो बुराई के दिन होएगा तो भी, அந்த சங்கீதக்காரர் சொல் பயப்பட வேண்டியது என்ன? लेकिन भजन संगीत वाला इस तरह कहता है तुम क्यों डरने की क्या बात है? மற்றவருடைய பொறாமைகள், लेकिन दूसरे लोग की जलन की कार्य, மற்றவருடைய அன்பில்லாத காரியங்கள், दूसरे लोग की ना प्रेम रहने वाली कार्य நம்மை சூழ்ந்து வேதனைப்படுத்தலாம். हमारे चारों ओर रहकर हमारे मन को बहुत दुख देता है, நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. फिर भी हमें नहीं डरना है। வெளிப்படுத்தின 3 அதிகாரம் 11 வசனம் ஞாபகம் இல்லையா? प्रकाशित वचन 3 के உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு வரும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு அவர் இருக்காருங்கற மறக்க கூடாது. लेकिन हम कितने भी दुख उठाएंगे तो भी परमेश्वर हमारा साथ है कर नहीं भूलना है। அவருக்கு தெரியாம நமக்கு நடக்கிறது இல்ல. उनको बताए बिना कोई भी कार्य हमारे जीवन में नहीं हो सकता है। அது மறவாத தேவன், மாறாத நேசர். लेकिन वो ना भूलने वाला परमेश्वर और ना बदलने वाला परमेश्वर है। நம்ம ஒவ்வொரு மறந்து போயிடுவோம். लेकिन हम कई बार उस कार्य को भूल जाते हैं। மனிதர்கள் மாறி விடுவார்கள். मनुष्य लोग कार्य को भूल जाते हैं। சரி, பைபிள்ல எதெல்லாம் வெளியேற பெற்றது? लेकिन हम देखते हैं बाइबल में कौन सा कार्य बहुमूल्य है? பைபிள்ல எதெல்லாம் வெளியேற பெற்றது? बाइबल में कौन सा कार्य बहुमूल्य है? எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படிதானே சொல்றீங்க? அவருடைய ரத்தம் வெளியேற பெற்றது. उनकी लहू बहुमूल्य है। அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் வெளியேற பெற்றது. இன்னும் என்னதெல்லாம் வெளியேற பெற்றது? இப்ப ஞாபகப்படுத்துறேன். என்ன அது வெளியேற பெற்றதுன்னு இருக்கும்? வெளியேற பெற்றது. இன்னும் குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிறோம். அப்படி நம்ம இருக்கணுமா, இருக்க கூடாதா? क्या எனக்கு வயசு ரொம்ப ஆயிட்டு, எனக்கு இனிமையாவது அப்படி இருக்கணும். என்ன लेकिन मुझे बहुत उम्र हो गया, लेकिन इसके समान अभी मैं वैसे रहना चाहिए। ஒவ்வொருத்தரும் குணசாலியா, लेकिन हम हर एक लोग बुद्धिमान स्त्री बनना है। வெளியேற பெற்றது. और कौन सा बात நம்ம ஆத்மா बहुमूल्य है? வெளியேற பெற்றது. हमारे जीवन बहुमूल्य है। இன்னும் என்னது? ஒண்ணு எனக்கு விசுவாசம் இல்லாங்க. அது வசனம் எங்க இருக்கு? மங்கை விசுவாசம். அது எங்க இருக்கு? வசனம் சொல்லுங்க. 1 பேதுரு விசுவாசம் பெரியதுங்க. வெளியேற பெற்றது விசுவாசம் இருக்குது. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. அவர் பவுல் ஒரு லெட்டர் எழுதுறாரு, வெளியேற பெற்ற விசுவாசம். அப்படி நிறைய வெளியேற பெற்றது இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வெளியேற பெற்றது, குணசாலியான ஸ்திரீ வெளியேற பெற்றவள். लेकिन बुद्धिमान स्त्री बहुमूल्य है। 1 பேதுரு 1 पत्रस 3 அதிகாரம் 4 வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது. நம்ம ஆண்டவருக்கு வெளியேற பெற்றவங்களா இருக்கணுமா, இல்லை இருக்கக்கூடாது? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். हम लोग परमेश्वर के बीच में बहुमूल्य रत्न के समान रहना है। இனிமே நானும் நீங்களும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? लेकिन अब से लेकर हमें और आप परमेश्वर के समान कैसा रहना है? बहुमूल्य के समान रहना है। அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்படி சொல்றாரு? சாந்தமும் 1 கொரிந்தியர் ஆமா, வெளியேற பெற்ற விசுவாசம் இருக்குது. வாசிமா 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விளையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். और यहाँ इसलिए है कि तुम्हारा परख हुआ विश्वास जो और से ताया गया है, नाशवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है। நம்ம விசுவாசம் என்னது? हमारे विश्वास क्या है? बहुमूल्य है। விசுவாசம் எங்கிருந்து வருது? இப்படிப்பட்ட குண சுவாபங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. विश्वास कहाँ से आता है? ये सारे गुण को पूरा करने के बाद एक कार्य होता है। குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் बुद्धिमान को स्त्री को ढूंढने वाला कौन है? நம்ம எல்லாரும் பெண்கள். लेकिन हम सारे लोग स्त्रियां हैं। நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு என்ன செய்வாரு? अगर हम परमेश्वर की ओर से पूछेंगे तो वो परमेश्वर क्या कर सकते हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இது சாந்தமும், लेकिन ये शांत है, धीरज है, அமைதியுள்ள ஆவியாகிய
धीरज की आत्मा के समान இருதயத்தில் மறைந்திருக்கிற हृदय में छुपा हुआ குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக. उस बुद्धि को वही तुम्हारी अलंकार बन सकता है. அதுவே தேவனுடைய பார்வையில் वही परमेश्वर के जरिए से बहुमूल्य है. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. लेकिन आज हमें और आपको दिया हुआ कृपा वो कभी भी हट नहीं सकता है. விலகலாம், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். कहीं कार्य टल सकती है, ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் लेकिन परमेश्वर का अनुग्रह कभी भी नहीं करेगा. உடன்படிக்கை समाधान की उस वाचा के बंधन में परमेश्वर चलाएंगे. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर हमारे ऊपर तरस खाने वाला है. எல்லா காரியத்தையும் அவர் கரத்துல கொண்டு வைக்கணும். लेकिन हमारी जो भी कार्य है, हमारी सारी कार्य परमेश्वर के हाथों में हमें सौंपना है. எனக்கு இந்த அனுபவம் உண்டு. मुझे ये अनुभव है. அவர் தலையிடுவார். लेकिन परमेश्वर उस कार्य में वो सिर रखते हैं. அப்படி நிறைய பேருக்கு தலையிட்டு இருக்காங்களா? क्या आपके जीवन में परमेश्वर ने आपके कार्य में सिर रखा है? எசேக்கியா ராஜா சின்ன ராஜா. एजिकिया राजा बहुत छोटा राजा था. ஆனா சனகரிப்பு அவர் வரிசை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வராரு. लेकिन लगातार सारे लोगों को पकड़ते आएंगे. சமாரியாவையும் முற்றுகை போட்டுட்டாரு. समारिया को भी उन पकड़ लिया. எசேக்கியா என்ன சொன்னாரு ஜனங்கள்ட்ட? एजिकिया क्या बोले लोगों से? சொல்லுங்க. எசேக்கியா ஜனங்கள்ட்ட என்ன சொன்னாரு? இந்த சனகரிப்பு என்ன பேசினாலும் நீங்க என்ன செய்யாதங்க சொல்லுங்க. பதில் சொல்லாதீங்க. ஏன் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க? அல்லேலூயா. இந்த வேதத்துல நம்ம ஜெபம் மாத்திரம் பண்ணக்கூடாது. लेकिन ये शास्त्र में केवल हम प्रार्थना ही नहीं करना है. அவருடைய சாட்சிகளை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியும். उनकी गवाही भी हम बोलते समय हमारी हृदय प्रज्वलित से आनंद होता है. பிரச்சனைய நம்ம துக்கம் மேற்கொள்ளாது. लेकिन जो हमारे भीतर वो कार्य है, वो कार्य हमें ऊपर नहीं आ सकती है. ஜெபமும் மனிதர்கள்ட்ட அவர் செய்த காரியங்கள் சாட்சிகளை நம்ம சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். लेकिन हमारी जो भी कार्य है उसे बोल बोल कर हमें प्रार्थना करना है. நம்ம வழக்கமாக செய்யற ஜெபத்தை குறைக்க கூடாது. लेकिन हम जो भी प्रार्थना लगातार करते हैं उसे कमी घटी नहीं करना है. தேவனுக்கு பிரியம் இருக்காது. लेकिन ये कार्य परमेश्वर के प्रिय नहीं है. என் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுறேன். लेकिन ये कार्य मेरे जीवन से लेकर बोल रही அவர் हूँ. நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். लेकिन परमेश्वर हमारे लिए आपके लिए वो प्रार्थना सुनने के लिए इंतजार कर रहे थे. சமயத்தை கவனிப்பார். लेकिन परमेश्वर समय को ध्यान देखता है. அந்த சமயத்துல நமக்கு முன்பாகவே இருப்பார். लेकिन वो समय में परमेश्वर हमारे सामने ही रहते हैं. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி இருக்க முடியுமா? क्या हमारे बच्चे लोग को उस समान हम रह सकते हैं? நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். लेकिन फिर भी परमेश्वर कहता है मैं और आप बहुत विशेष लोग हैं. விசேஷித்தவர்கள். क्यों विशेष लोग நாம் हैं? வணங்கும் தெய்வம் விசேஷித்தவர். लेकिन जो परमेश्वर को मांगते हैं वो परमेश्वर महान है. சூரியனை படைக்கும் முன்னாலே ஒளியை படைத்தார். लेकिन सूर्य को बनाने से पहले ही परमेश्वर उजाला को बनाए थे. அல்லேலூயா. और ये சொல்லுங்க உண்மைதானே? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். परमेश्वर ने कह रहे थे कि उजाला हो जाए कर அதுக்கு பிறகுதான் சூரியனை படைச்சார். उसके बाद में ही परमेश्वर ने सूर्य को बनाया है. நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். लेकिन फिर भी आज हम और आप विशेष के लोग हैं. நம்முடைய பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர். हमारे कठिनाई के से बढ़कर परमेश्वर बड़ा है. மனிதர்களுக்கு நாம் அற்பமாய் தெரியலாம். लेकिन हमारे सामने रहने वाले लोगों को हम बहुत कठिन दीनता में दिखा सकते हैं. தேவனுடைய கண்களில் அருமையானவர்கள். लेकिन मैं और आप परमेश्वर की आंखों में बहुमूल्य है. அவருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, लेकिन उनके वचन को हम पहला स्थान देंगे तो அல்லேலூயா அல்லேலூயா. எசேக்கியா அவர் மேல நம்பிக்கை வச்சு, लेकिन एजिकियल राजा ने उन पर विश्वास रखने लगा. தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். उनके लोगों को वो बोल कर दिया இந்த சனகரிப்புக்கு பயப்பட வேண்டாம். इन लोगों को तुम मत डरो. அவர்களில் இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர் उनके साथ रहने वाले से बढ़कर हमारे साथ रहने वाला परमेश्वर महान है. இன்னைக்கு நானும் நீங்களும் எது நம்மை கவலைப்படுத்துகிறது? आज हम और आपके बीच में कौन सी बातें हमारे बीच में? கடனா, क्या कर्ज है? சிறுமையா? क्या சிறுமை, गरीबीपन है? அல்லேலூயா. எதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. किसी बात को हमें चिंता करने की बातें नहीं है. நமக்கு வரும் தீமையோட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். लेकिन हमारे बीच में आने वाले उससे बुराई
परमेश्वर महान है। எசேக்கியா ஜனங்கள்ட்ட அவர் அப்படிதான் சொன்னார். एजिकल राजा उसी समान उन लोगों को बताने लगा, நீங்க சன்னகரிப்புக்கு பயப்பட வேண்டாம். इन सारे झुंड को आप मत डरो, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், उनसे संग रहने वाले से भी बढ़कर நம்மோடு இருக்கிறவர் हमारे संग रहने वाला परमेश्वर महान है। யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ, जो कोई परमेश्वर को डर मानते हैं, அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். परमेश्वर उनके पक्ष में है कर वचन कहता है। 18 சொல்லுது, भजन संगीता 118 में कहता है, என் பட்சத்தில் இருக்கிறார், परमेश्वर मेरे साथ रहता நான் है, பயப்படேன். मैं क्यों डरूं? நம்ம பிரச்சனை பயப்படாது, நமக்கு தேவையில்லை. हमारी आए हुए सारे कार्य में मैं डरना नहीं है, தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கார். लेकिन परमेश्वर हमारे संग है। அல்லேலூயா. வேற எந்த இடத்துல இருக்கு? ரோமர் 8ல இருக்கு. रोमिया 8 में देखते हैं, அவன் நம்ம நாம் என்ன சொல்லுவோம்? हम क्या बोलते हैं? எடுப்போம். ரோமர் 8:30 மேல பாருங்க. வாசிமா 8:30. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய பிரச்சனையில அது பட்ட மாதிரி பறந்துடும், அந்த போயிடும். लेकिन इन सारी कार्यों को हम देखते हैं, हमारे बीच में वो कार्य आएगा तो भी वो उड़कर जाएगी। தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க என்ன செய்யணும்? परमेश्वर अगर हमारे संग रहना है तो हमें क्या करना है? அவருடைய வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டும். उनके वचन को हमें डरना है। என் வார்த்தைக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. परमेश्वर कहता है, जो कोई मेरे वचन से डरता है उसे की ओर मैं देखता हूँ। நம்ம யாருக்கு நடுங்குறோம்? हम किसे डरते हैं? அல்லேலூயா. மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு நடுங்க வேண்டும், தேவ வார்த்தைகளுக்கு நடுங்க வேண்டும். मनुष्य के लिए नहीं डरना है, लेकिन परमेश्वर के लिए डरना है, परमेश्वर के वचन के लिए डरना है। அந்த மனுஷனுக்கு இந்த எசேக்கியா பயப்படலையா? लेकिन वो उस मनुष्य को एजिकेल ने नहीं डरा। क्यों? எசேக்கியா பட்சத்துல தேவன் இருக்கிறார் என்பதை அவர் கண்டார். एजिकेल के पक्ष में परमेश्वर है कर वो जानने लगा, அதனால தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னார். इसलिए उन लोगों को बताने लगा एजिकेल ने, நீங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், उन लोगों के लिए तुम मत डरो, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், उनके संग रहने वाले से भी बढ़कर நம்மோடு இருக்கிறவர் हमारे संग रहने वाले। ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். 3:25. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கிறது நம்ம அப்பாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. जो भी हमारे जीवन में कार्य होता है, हमारे परमेश्वर को बताए बिना कोई भी कार्य नहीं होता है। நம்மை சுற்றிலும் தீமை இருக்கலாம், हमारे चारों ओर बुराई है, சங்கீதக்காரர் சொல்வார், பயப்பட வேண்டியது என்ன? लेकिन भजन संगीता इस तरह कहता है, तुम डरने की बात क्या है? நானும் நீங்களும் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், लेकिन मैं और आप जीवित परमेश्वर की आराधना करते हैं, உலகத்துக்கு அது தெரியவில்லை. लेकिन इस संसार के लोगों को बात मालूम नहीं है। நம்மை அழைத்தவர் பரமபிதா, हमें बुलाए हुआ परमेश्वर महान पवित्र परमेश्वर है। நம்முடைய அழைப்பு பெருசு, हमारी बुलावट बहुत बड़ी है। மனிதர் அழைக்கவில்லை, हमें और आपको मनुष्य ने नहीं बुलाया है, பரமபிதா அழைத்திருக்கிறார். स्वर्गीय परमेश्वर ने बुलाया है। நானும் நீங்களும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், लेकिन मैं और आप स्वर्गीय की धन के रखवाले हैं, ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகள், परमेश्वर की धन के रखवाले बच्चे लोग हैं। அவருடைய பிள்ளைகள் ஆனால் அவர்களுடைய சுதந்திரவாளிகள். अगर उनके बच्चे हम हैं तो उनकी स्वतंत्रता की कार्य में भाग लेने वाले हैं। ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால் परमेश्वर बोलते हैं, तुम अगर व्याकुल पड़ने से, இதுதான் நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கேன். என்னை அழைக்கும் முன் அவர் ஒவ்வொன்றாக சொல்லி என்னை அழைத்தார். कुछ भी कमी गट्टी नहीं होता है कर यही मैं संदेश अब तक देखते आ रही हूँ। கருப்பு முடிய வெள்ளையாக்க முடியாது, काला दान उसे सफेद नहीं बना सकते हैं। கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியாது. अगर हम चिंता करने से कुछ कार्य बढ़ा नहीं सकते हैं। அல்லேலூயா. அவருடைய அழைப்பு எவ்வளவு பெருசு, நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் அழைத்திருக்கிறார். लेकिन हम सबको परमेश्वर ने बुलाए हैं, वो बुलावट कितनी महान है, அதனாலதான் நம்ம வந்திருக்கிறோம். इसलिए तो हम आज सारे लोग आए हैं। அல்லேலூயா, அல்லேலூயா. அது பரம அழைப்பு. वो परमेश्वर की महान पुकार है, நமக்கு பந்தய பொருள் வச்சிருக்காரு, लेकिन हमारे लिए परमेश्वर ने जो धन को रखा है, அவரோடு கூட அவர் கொண்டு வருவார். लेकिन वो लेकर आए हैं। பாருங்க, 2 பெண்கள் இருந்தாங்க. நிறைய பெண்கள் வேதத்துல இருக்காங்க, लेकिन बहुत सी स्त्रियां शास्त्र में लिखा है, ஒரு வாரமா 2 பெண்கள் எனக்கு வந்துட்டே இருக்கு. लेकिन ये हफ्ता पूरा उस दोनों स्त्री के बारे में मुझे आता है। ஒன்னு அன்னாள், एक अन्ना, இன்னொன்னு பெனியா. அல்லேலூயா. நான் ஊகிக்கிறேன், அண்ணன் முதல் மனைவி,
लेकिन हम ऐसे सोचते हैं कि अन्ना पहली पत्नी हुए रहेगी। அண்ணாளுக்கு குழந்தை இல்ல, अन्ना को संतान नहीं था, அதனால பெனினால திருமணம் முடிக்காங்க. इसलिए उसने बेनीना को शादी कर दिया। அண்ணா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? अन्ना किस स्त्री की समान थी? இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் இருதயத்தில் மறைந்திருக்கிற இப்பதான் நம்ம வாஸ்தவம், எனக்கும் மறந்துட்டு உங்களுக்கு நீங்களும் சொல்ல மாட்டீங்களே. சாந்தமும் அமைதியுள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். दीन और धीरज से रहने वाली बुद्धिमान स्त्री बुद्धिमान के समान रहना है। நம்ம எல்லாரும் இது வேணும்னு கேட்கணும். हम परमेश्वर से क्या चाहिए करके இது நம்ம கூட வரும், लेकिन ये नाश नहीं होता है और नहीं मिटता, ये हमारे साथ आता है। சாந்தமும் धीरज அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிறது. शांति और धीरज के साथ हमारे संग रहता है। அந்த கணவர் சரித்திரம் படைத்த கணவர், लेकिन वो पत्नी चरित्र को इतिहास को चलाने वाले बनाए हुए व्यक्ति था। இந்த காலத்துல கொஞ்ச வருஷத்துல எல்லாரும் எல்லா கணவரும் சொல்ல மாட்டாங்க, लेकिन इन दिनों में सारे पति लोग नहीं बोल सकते हैं। பிள்ளை இல்லைன்னு அண்ணாளை நேசியாமல் இல்ல, लेकिन वो जो है अन्ना को संतान नहीं कर उनसे प्रेम नहीं किया कर नहीं, ரெண்டாவது மனைவியை கல்யாணம் முடிச்சாரு. दूसरे पत्नी को शादी करने के बाद பெற்றுட்டே இருந்தா वो उसको बच्चे होते रहे। அல்லேலூயா हालेलुया। நம்ம வேதம் என்ன சொல்கிறது? हमारे शास्त्र क्या कहता है? ஸ்திரீ बुद्धिमान स्त्री வீட்டை கட்டுகிறார், अपने घर को बांधती है। புத்தி இல்லாத ஸ்திரீயோ கைகளினால் இழுத்து போடுகிறார். बुद्धिहीन स्त्री अपने घर को अपने हाथ से, நானும் நீங்களும் யாரையும் புண்படுத்தும்படி பேசக்கூடாது. लेकिन मैं और आप किसी को दर्द होने के समान बातें नहीं करना है। பேசினாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். अगर ऐसा बात करेंगे तभी हम परमेश्वर के अंदर रहकर माफी मांगना है। அல்லேலூயா. நம்ம பேச்சு யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. लेकिन हमारी जो बातें हैं उसे किसी को भी दर्द नहीं होना है। ஏன் நம்ம அப்பா क्यों? हमारे परमेश्वर வேற சிலுவையில அறையும் சொன்னவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? लेकिन क्रूस को डालो डालो कर बोलने वाले लोगों को क्या बोला? பிதாவே இவர்களுக்கு ஏன் மன்னிக்கணும்? परमेश्वर ने कहा पिता इन्हें क्षमा कीजिए कर தாங்கள் செய்கிறது என்னதென்று लेकिन जो लोग ये कर रहे हैं वो लोग नहीं जान रहे हैं। எங்க அப்பாட்ட நாங்க செய்யணும் கேட்டோம்னா எங்க அப்பா சொல்லுவாங்க, अगर हमारे पिता से हम चेन मांगेंगे तो हमारे पिता इस तरह बोले, எங்களை மாதிரி பிள்ளைலாம் செயின் எல்லாம் போட்டிருக்கோம், हमारे समान बच्चे लोग सारे चेन डाल कर रहे हैं। எங்க அப்பா சொல்லுவாங்க காசுன்ற மகன் சொன்னாலே போதும் சொல்லுவாங்க। लेकिन हमारे पिता इस तरह बोलते थे कि काशी के बेटे लोग है कर बोलने के समान बस हो गया। शत्रुக்களை சிநேகிக்கிற அப்பா, लेकिन हमारे आत्मिक पिता शत्रुओं से भी प्रेम करने वाले परमेश्वर, எழுதுகிறவர்களை மன்னிக்கிற அப்பா, हमारे विरुद्ध जो कोई भी उठते हैं उन्हें क्षमा करने वाला पिता है। அப்போ அவருடைய பிள்ளைகள்னா நம்ம எப்படி இருக்கணும்? अगर हम उनके बच्चे हैं तो हम किस तरह रहना है? கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம தனிமையில அந்தரங்கத்துல நம்ம அத ஆராய்ச்சி பண்ணி ஜெபம் பண்ணணும்। लेकिन परमेश्वर की प्रार्थना भीतर की आत्मा में उसे जांच कर धीरज से उसे महसूस कर बोलना है। हालेलुया हालेलुया இருக்குது। उसमें क्या लिखा गया है? இன்னைக்கு நமக்கு செழிப்பு இருக்குது, ஆனாலும் எம்மை என்ன சொல்லணும்? அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு। लेकिन आज हमारे लिए आपके लिए हरियाली है, फिर भी हमें परमेश्वर की ओर देखकर मानना है कि आज की रोटी आज हमें दे दे। பரலோகத்துல செய்யறது இங்க செய்யப்படாது। परमेश्वर स्वर्ग की ओर जो होता है इस जगह धरती पर होना है। ஏன் பரலோகத்துல செய்ய முடியல? क्यों? जो स्वर्ग में होता है इस जगह पर नहीं होता है। இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறான், लेकिन इस संसार में इस संसार के राजा है, அவன் மனிதர்கள் மூலமாக செயல்படுகிறான், वो मनुष्य के जरिए से कार्य करता है। அதை நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னா, लेकिन उस कार्य को हम परमेश्वर के नाम से बांधना है। அப்பா அன்பாகவே இருக்கிறார், लेकिन हमारा परमेश्वर हमसे प्रेम से है, நான் நீங்களும் அன்பாகவே இருக்கிறோம்। मैं और आप प्रेम से हैं। हालेलुया। நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, எனக்கும் தான்। लेकिन मैं केवल आपके लिए प्रचार नहीं करती हूँ, मेरा आपके साथ मुझ में भी मैं प्रचार करती हूँ। அதை வாஞ்சிக்கும் போது எனக்கு தருவாரு। लेकिन ये सारी कार्य आप अगर विश्वास करके जानने लगे, அவற்றை இருளே இல்ல। परमेश्वर के अंदर अंधेरा ही नहीं है। ஏன் இருள் இல்ல? क्यों अंधेरा नहीं है? அன்பாகவே இருக்கிறார்। लेकिन परमेश्वर हमसे प्रेम से है। அப்ப இருள் இருக்கணுமா? நமக்கு क्या हमारे बीच में अंदर रहना है?
இருள் வேண்டாம்னா எல்லார் கூடயும் அன்பா இருக்கணும். लेकिन अगर हमारे बीच में अंधकार नहीं रहना है तो हर एक लोगों से हम बातें करना है. என்னாலே உங்களாலே முடியாது. लेकिन हमसे और आपसे नहीं होगा. ஆண்டவர் சொல்லிட்டார் தேவனாலே. लेकिन परमेश्वर ने कहा परमेश्वर से सब कुछ होगा. என்னால முடியல ஆண்டவரே. मुझसे नहीं होगा परमेश्वर. அன்புக்குரிய எனக்கு உதவி செய்யுங்க. लेकिन प्रेम जताने के लिए मुझे आप सहायता कीजिए. உதவி செய்வாரா செய்ய முடியாது. आप परमेश्वर सहायता करेगा कि नहीं करेगा. அந்த பெலினாவுக்கு ஏன் அண்ணன் மேல பொறாம? लेकिन उस बेलीना को क्यों अन्ना के ऊपर घमंड था? அவங்க கணவர் அண்ணன் மேல அன்பா இருக்காரு. लेकिन उनके पति अन्ना के भीतर बहुत प्रेम रखे थे. அதனால வார்த்தையால் வேதனைப்படுத்தாங்க. இப்படி எத்தனை இடத்துல இருக்கு. लेकिन बेलीना अपनी शब्द के अनुसार उसे बहुत बुराई कार्य कर रहे थे. ஒரே கணவருக்கு 2 மனைவினால அப்படி இருந்தாங்க. लेकिन एक ही पत्नी को एक पति को 2 पत्नी है कर ये समान देखते हैं. நமக்குள்ள எப்படி இருக்கணும்? लेकिन आज हमारे बीच में कैसा है? வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहता है? அடிக்கடி பாஸ்டர் சொல்வார். बार-बार पास्टर जी कहते हैं. ஏசாயா 8:18. ஐசாயா 8:18. இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலிலே சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் இஸ்ரவேல்னா கிறிஸ்தவ சமுதாயத்துல நானும் நம்ம பிள்ளைகளும் அடையாளமா இருக்க வேண்டும். देखो हम हमारे बच्चे परमेश्वर के समान और परमेश्वर के सामने हम स्थिर रहकर नहीं रहना है. அடையாளமா இல்ல அற்புதமா இல்லாம இருக்கலாம். लेकिन चमत्कार के समान नहीं भी रह सकते हैं. அவர் வார்த்தை சொல்லுது. लेकिन परमेश्वर का वचन कहता है. ஏசாயா சொல்வார் அவரை பற்றி. एशाया जी कहते हैं उनके बारे में. அத நமக்குரியதுன்னு எடுத்துக்கொள்ளணும். लेकिन वो बातें हमारे लिए और आपके लिए कर उस बात को उठाना है. சொல்லிட்டார். परमेश्वर कह दिए சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். लेकिन तुम्हारे बीच में मैं शांति को रख कर जा रहा हूँ. சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். मेरी शांति को तुम्हारे बीच में रखूंगा. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்ல. इस संसार जैसा समाधान देता हूँ उसी समान नहीं. அதனால கலங்காமலும் பயப்படாம இருங்க. ஏன்? इसलिए ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சமாதானத்தை குலைக்கிறது போல புயல் வீசுகிறது. हर एक समय जो तूफान के समान और हमारे व्याकुल के बातों के कार्य करते समान तूफान उठेगा. காற்று அடிக்கிறது. तूफान उठेगा. ஒருவர் தான் புத்தகத்துல எழுதாரு. एक जन किताब में इस तरह लिखते हैं. போட்ல ஆண்டவரும் சீஷர்களும் போறாங்க. उस नाव में परमेश्वर और उनके चेले जा रहे थे. அங்க புயல் கடல் கொந்தளிக்குது. तूफान उठ रही है. ஆனா ஆண்டவர் அதட்டுதாரு. लेकिन परमेश्वर उस कार्य को थमाते हैं. அவன் படைத்த புயலை எப்படி அதட்டுவாரு? परमेश्वर ने सृष्टि किया तो उसे क्यों चुप नहीं कर सकते? वो किसके जरिए से आया? शैतान के जरिए से आया. அதனால கடலையும் காற்றையும் அதட்டுகிறார். लेकिन फिर भी परमेश्वर समुद्र को और लहरा को तूफान को थमा देते हैं. நான் அந்த புத்தகத்தை வாசிட்டு மறுபடியும் பைபிளை வாசிக்கும்போது எனக்கு அது புரிஞ்சுது. लेकिन उस किताब पढ़कर फिर मैं बाइबल पढ़ने लगी तब जानने लगी. அதை அனுமதிக்கிறார் ஆண்டவர். लेकिन परमेश्वर वो हमारे बीच में भेजते हैं. நம்ம வாழ்க்கையில யார் நமக்கு எது செய்தாலும் அவங்க இல்ல. लेकिन जो कोई भी हमारे बीच में उस कार्य को कहे लेकिन वो लोग नहीं है. இன்னொரு கைடு நடக்காங்க. लेकिन फिर परमेश्वर हमें चलाते हैं. 2 ராஜ்யம் இருக்கிறது. और एक कार्य 2 राज्य है. நானும் நீங்களும் தேவராஜ்யத்துக்குரியவர்கள். लेकिन मैं और आप परमेश्वर के संतान हैं. ஆண்டவர் யோவான் 14:30 வசனத்துல கடை லாஸ்ட் வசனத்துல சொல்றாங்க உலகத்தின் அதிபதி வருகிறார். संसार की अधिपति आता है. அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்ல. उसके साथ मुझे कुछ भी नहीं है. வருமா? शैतान आता है. அல்லேலூயா. ஆனா யாருக்கு உங்கள்ட்ட இருக்க கூடாது அவனுக்குரியது. लेकिन इस संसार के अधिपति की कार्य हमारे और आपके बीच में नहीं रहना है. அவனுக்குரியது என்னது? उसका क्या है? காரியம் எல்லாமே அவனுக்குரியது. அன்பில்லாத காரியம் எல்லாமே அவனுக்குரியது. जो प्रेम नहीं है वो सारा कार्य शैतान का है. அவன் வேலை என்னது? उसका काम क्या है? திருடவும் चोर चोरी करने, கொல்லவும் அழிக்கவும் வருகிறேன். चोर चोरी करने, घात करने, हत्या करने आता है. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோவான் 10:10. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதுக்கு வராரு? लेकिन हमारा परमेश्वर किस लिए आता है? பரிபூர்ண ஜீவன். लेकिन संपूर्ण जीवन देने के लिए. நம்ம பரிபூர்ண ஜீவன்னா என்ன? परिपूर्ण जीवन बोलेगा तो क्या? கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம். நான் போன வாரம் சொன்னேன். परमेश्वर को डरने वाली धन है.
33:6 சொன்னீங்களா? ஏசாயா 33:6. आइज़ाया 33:6 में कहते हैं, கைவிடப்பட்டு மனம் நொந்தவனான ஏசாயா 33:6 பூரண ஏசாயா 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் கால்களுடைய உறுதியாய் கர்த்தருக்கு பயப்படுதலே அதிக பொக்கிஷம். அது மேல உள்ள வசனம் அது சீயோனை குறித்து சொல்லிட்டு இருக்கு. लेकिन उसके ऊपर लेने वाले वचन सियोन के बारे में कहा गया है। நாம் நீங்கள் सियोन, हम और आप सियोन में हैं। அப்ப நமக்கு கர்த்தருக்கு பயப்படுறது அது பொக்கிஷம். लेकिन मुझे और आपको परमेश्वर के अंदर बुद्धिमान होना है, वही हमारे लिए धन है। அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம். उनकी अनुग्रह के लिए हमें इंतजार करना है। மரணத்திலிருந்து அது விடுவிக்காது, मृत्यु से परमेश्वर हमें बचाते हैं, பஞ்சத்திலிருந்து விடுவிக்காது, பஞ்சத்திலிருந்து விடுவிக்காது. आकाल से परमेश्वर हमें बचाएंगे। எல்லாருக்கும் பஞ்சமா இருக்கலாம், हर एक लोगों को आकाल रहेगा, எனக்கு உங்களுக்கு பஞ்சம் வராது. लेकिन मुझे और आपको आकाल नहीं आएगी। அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறோம், क्यों? उनके वचन के लिए हम इंतजार कर रहे हैं, கிருபைக்கு காத்திருக்கிறோம், उनकी कार्य के लिए इंतजार कर रहे हैं। அல்லேலூயா. நம்மளை உயிரோடு காக்கவும் பஞ்சத்திலிருந்து காக்கவும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. लेकिन परमेश्वर हमें जीवन बिताने के लिए और आकाल से बचाने के लिए परमेश्वर हमें सारी कार्य में इंतजार कर देखते हैं। அண்ணா எவ்வளவு அமைதியுள்ள ஆவி உள்ளவங்களா இருக்காங்க. लेकिन अन्ना बहुत दीनता में रहने वाली स्त्री थी। இவங்க அமைதியா இருக்க இருக்க அவங்க கொந்தளிக்காங்க. लेकिन ये चुपचाप रहते समय वो उसके सामने बहुत ऊंचाई कर। சிலவங்க சொல்லுவாங்க இதுக்கு சரியா நம்ம அடி கொடுக்கலன்னா சரிப்பட்டு வராது. लेकिन जब वो बोल रही थी तो ये धीरज से रह रही थी, लेकिन जो लोग बोलते हैं उनके समान हम लोग ठीक से बात नहीं करेंगे। சரியா? இது சரியா? क्या ये ऐसा करना ठीक है? கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது, लेकिन युद्ध परमेश्वर का है। அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல நீங்க சும்மா இருங்க. परमेश्वर कहता है तुम चुपचाप रहो। மாமியா மருமக சண்டை இவளுக்கு சொல்லுங்க சரிப்பட்டு வரம்டா அப்படின்னு நீங்க நினைக்காத. लेकिन सास बहू के झगड़ा होएगा तो इसे नहीं बोलेंगे तो ये ठीक से नहीं आएगी। எல்லாவற்றையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு போயிடணும். लेकिन सारा कार्य परमेश्वर के अंदर लेकर जाना है। உனக்கு முன்னே போய் परमेश्वर कहता है जो टेढ़े मार्ग है उस सारे कार्य को मैं सीधा करूंगा करता। लेकिन फिर भी हमें वो सह नहीं सकते हैं, लेकिन फिर भी सहना है। हम कौन है? परमेश्वर के बच्चे लोग हैं। जो मैं लेकर आई हूँ उससे कुछ नहीं कहा। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணா அழுததை பார்த்து பெனினால அந்த எல்கானா ஒன்னும் சொன்ன மாதிரி இல்ல. लेकिन जैसा अन्ना ने रोया था, पेनिना और एल्काना कुछ भी नहीं बोले। எல்கானா எவ்வளவு அறிவுள்ளவர், लेकिन एल्काना कितना बुद्धिमान व्यक्ति था। क्यों तू रो रही है? 10 பிள்ளைகளோட நான் உனக்கு பெருசுதான். उन 10 बच्चे से बढ़कर मैं तुझसे प्रेम करता हूँ। அந்த அம்மாவுக்கு வார்த்தைகள் அப்படியே வேதனையா இருக்குது. लेकिन जो पेनिना बोलने की वो बातें उसे दर्द देने लगी अन्ना को। குழந்தை பிறக்கல, क्यों अन्ना को संतान नहीं हुआ? கர்ப்பத்தை ஆண்டவர் தான் அடைச்சாரு. लेकिन उसके गर्भ को परमेश्वर ने थमाया था। தேவ சமூகத்துக்கு போனானே கர்ப்பத்தை திறந்துட்டார். लेकिन जब परमेश्वर के सम्मुख जाने लगी तभी उसका गर्भ खुलने लगा। பெனினா பற்றி சரித்திரம் சொல்லுது 2 பிள்ளைகள் இழந்துட்டாங்க. लेकिन पेनिना के बारे में हम देखते हैं कि इतिहास गवाह है कि उनकी 2 बच्चे मर पिटे कर। பெனினா என்ன சொல்லிருக்கணும்? पेनिना क्या कह रहेगी? உங்க பிள்ளை தானே, मेरे बच्चे आपके बच्चे हैं ना? அப்படி சொல்லுவோமா நம்ம? क्या इस बात को हम बोल सकते हैं? நம்ம கணக்கு 2 பரவி இல்லல. लेकिन हमारे पति को 2 पति नहीं है ना? என் பிள்ளை உங்க பிள்ளை தானே, मेरे बच्चे आपके बच्चे हैं ना? நீங்களே வளங்க இருக்கான்னு சொல்லாமே அந்த குடும்பம் என்ன சமாதானம். लेकिन आप इस बच्चे को बढ़ाए कर बोलते ये बात बोलेंगे तो कितना शांति उस घर में रहेगा। இதே மாதிரி நானும் நீங்களும் நம்ம பிரச்சனைகளை எப்படி மாற்றுவோம்? लेकिन इसी समान हमारे भीतर आने वाले उस कठिनाई को हम कैसे बदल सकते हैं? எதிரா என்ன சூழ்ச்சி வந்தாலும் हर एक कार्य बुराई के साथ आएगा तो भी, வசனத்துக்கு மீறி நம்ம நடக்க கூடாது. लेकिन वचन को ऊपर जाकर हमें नहीं चलना है। வசனத்துக்கு மீறி நடக்கவங்கள அவர் என்ன செய்வாரா? இப்பதானே சொன்னேன், மிதிச்சு போட்டுருவாரு. लेकिन वचन के विरुद्ध हमें चलेंगे तो परमेश्वर हमें कुचल कर डालेंगे। யாரையும் மிதிச்சு போடக்கூடாது, किसी भी हमें कुचलना नहीं நம்ம है। சத்ருவையும் மிதிச்சு போடக்கூடாது. हमें हमारे शत्रु को भी हमें कुचलना नहीं है। அதுதான் கிறிஸ்து. वही मसीहा है, அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். उनके लिए हमें प्रार्थना करना है। அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணாள் பெரிய பெண்ணினால பற்றி சொல்லவே இல்லை. हन्ना और
पेनिना के बारे में कुछ नहीं बोला। ஜெபத்துல போய் ஆண்டவரே பெரியனால இப்படி எல்லாம் பேசாத சொன்னாங்களா? लेकिन अन्ना परमेश्वर के सम्मुख जाकर पेनिना ऐसा बोलता है कर नहीं बोली वो। எனக்கு ஒரு பிள்ளை தந்தா, लेकिन परमेश्वर मुझे एक संतान देंगे तो आपको ही मैं दे दूंगी। ஒருத்தனை பண்ணிடலாம், அப்படி செய்ய முடியுமா? लेकिन इस बात को कहकर क्या वो कार्य हमें कर सकते हैं? தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படி परमेश्वर अनजाने में ये बात बोल दी, मुझे क्षमा करो कर हम बोलते हैं। பிள்ளை இல்லாம பெற்ற அந்த அண்ணாள் அம்மா, बच्चा नहीं था उस समय परमेश्वर ने संतान दिया उस अन्ना को। பிள்ளையை கொண்டு விட்ட பிறகு அந்த மழலை சொல்லவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும்। लेकिन बच्चे को जाकर भवन के अंदर छोड़कर आएगा तो भी उसका कार्य उनका सुन रही थी। நம்ம எல்லாரும் अम्मा, हम सब माँ हैं। நம்ம பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம காதுல அது கேட்கும்। लेकिन हमारे बच्चे लोग कैसे भी रहेंगे तो उनकी कार्य हमारे कान में सुना आता है। எவ்வளவு அமைதியுள்ளாவே, लेकिन अन्ना के अंदर कितना दीनता की आत्मा था। அவங்க அனுபவித்ததை விட கர்த்தர் கொடுத்தது மேலேன்னு நினைச்சாங்க। लेकिन उनकी प्रेम को परमेश्वर दिया ये कार्य बहुमूल्य है कर सोचने लगे। गुणशालियान स्त्री कண்டுदिப்பவன் बुद्धिमान स्त्री को कौन ढूंढ सकता है? விலையேற பெற்றது वो धन से भी बहुमूल्य है। ஆண்டவருக்கு நம்ம விலையேற பெற்றவர்கள்। परमेश्वर के सम्मुख हम बहुमूल्य बनना है। நான் பேச வேண்டியது ஒண்ணுமே பேசல। जो कार्य मैं बोलना चाहती थी उसे कुछ भी नहीं बोली। மலைகள் விலகலாம், आज मुझे और आपको पर्वत हट सकती है, पर्वतங்கள் நிலை பெறலாம், पर्वत टल सकती है, ஆனால் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது। लेकिन मुझे और आपको उनकी अनुग्रह कभी भी नहीं टलेगी। உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும்। उनकी शांति की वाचा हर समय हमारे बीच में स्थिर बनकर रहेगी। நம்மை மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார்। लेकिन हमारे ऊपर तरस खाने वाला परमेश्वर कहते அன்னைக்கு हैं। ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார்। ஏன் சொன்னாரு? उसी दिन परमेश्वर चारों ओर देखकर तरस से भर गए कर हम देखते हैं। வசனத்தை சொல்லி கொடுக்க ஆள் இல்ல। लेकिन वचन को बोलकर देने के लिए लोग नहीं थे। இன்னைக்கு வேதத்தின் மகத்துவம் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கு। लेकिन आज हमारे और आपके बीच में शास्त्र के कार्य को हमारे हाथ में दिया गया है। ஜெபம் பண்ணும்போது வேதத்தில் உள்ள சாட்சிகளை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும்। जब प्रार्थना करते हैं तो वचन के अंदर रहने वाला हर एक कार्य बोल बोल कर हमें प्रार्थना करना है। परमेश्वर सुनते हैं। एनागम 10 அதிகாரத்துல நம்ம எக்காலத்தை அப்படி ஊதனமாக நினைவு பெறுவாங்க। लेकिन गिनती की 10वां अध्याय में इस तरह कहता है जो तुरी है उससे जिसे फूकना है उसी समान फूकना है करके। காலமாகி ஜெபம் நமக்குள்ள இருக்கணும்। उस तुरी की प्रार्थना हमारे अंदर रहना है। அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும்। लेकिन वो हमेशा परमेश्वर की प्रज्वलित होना है। நம் நினைவே இருக்கிறார்। लेकिन ये परमेश्वर हमारे सोच में रहने वाला परमेश्वर है। ஒன்றும் குறைவில்லை। हमें किस कार्य की कमी नहीं है। பிரச்சனை வந்தாலும் कुछ भी कार्य आएगा तो அவர் நமக்கு மனதுருகிறார்। लेकिन परमेश्वर हमारे बीच में तरस खाता है। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தருவார்। हाँ, और इसी विश्वास को हमें और आपको परमेश्वर देंगे। दान लेते समय